மேம் எனக்கு லேயர் கட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இது வரைக்கும் நான் பண்ணல. ஸோ ஒரு அவசரமாக நம்ம செஞ்சுக்கணுன்ற போது ஒரு ட்ரிம்மரால் யூ கட் கூட செய்யலாம், ஸ்ட்ரெயிட் கட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்னோட ஹேர் கலர்லேயே ஒரு கலரிங் பண்ண நல்லா இருக்கு மேம். வேற கலர் மாற்ற வேணாம். ஸோ என்னோட ஹேர்ல இருக்க என்ன கலரோ அதே வேணும். 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம கலரையே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அது செய்யும்பொழுது நமக்கு டல்லாக இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய ஹேர் கலர் கொஞ்சம் டல் ஆகும். ஸோ அது வெயிலில் போகிறதுனால இல்லைன்னா நம்ம குளோரினேட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஹேருடைய கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகும். ஸோ இப்போ பார்க்கும்போது தெரியுது நல்லா இருக்குது லேயர்ஸ் அவங்களுக்கு. ஸோ குயிக்காக ஒரு ஹேர் கட், கலர் அண்ட் ஹேர் செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹை ஹீட்டில் செட் பண்ணல, லைட்டாக செட் பண்ணியிருக்கோம். அடுத்த வாஷ் வரையில் இது இருக்கும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க அனு வந்து இப்போது ஒரு ஹேர் கட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ கட் பண்ணி கலர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. ஐயோ கலராக எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஹேர் கலரையே ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு கலர் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுடைய ஹேர் கலரே இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தான். ஸோ கட் பண்ணிவிட்டு கலரும் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். அனு, உங்களுக்கு எந்த மாதிரி கட் ஆசையாக இருக்குது? மேம் எனக்கு லேயர் கட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இது வரைக்கும் நான் பண்ணல. ஓகே, எப்படி வரணும் அப்படின்றது பார்க்கணும். யா. தென் அதுக்கப்புறம் என்னோட ஹேர் கலர்லேயே ஒரு கலரிங் பண்ண நல்லா இருக்கு மேம். வேற கலர் மாற்ற வேணாம். ஸோ என்னோட ஹேர்ல இருக்க என்ன கலரோ அதே வேணும். கண்டிப்பாக. தென் கொஞ்சம் வால்யூம் வேணும். உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கட் அண்ட் கலர் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ட்ரிம்மரால் ஈஸியாக நமக்கு அந்த அவுட்லைன் வந்துருச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸோ லைட்டாக ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இதுவே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு யூ கட், ரொம்ப குயிக்காக, அதுவும் ஒரு ட்ரிம்மரால் யூ பண்ணது. ஸோ ஒரு அவசரமாக நம்ம செஞ்சுக்கணுன்ற போது ஒரு ட்ரிம்மரால் யூ கட் கூட செய்யலாம், ஸ்ட்ரெயிட் கட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இதுலேயே லேயர். செக்ஷனாக பிரித்து ஜஸ்ட் கிளிப் பண்ணிக்கிறேன். ஹேர் லாங் ஹேராக இருக்கிறதுனால 2 கிளிப் போட வேண்டியிருக்கும். டாப் செக்ஷன் வந்து தனியாக நான் வந்து இப்போ கிளிப் பண்ணிக்கிறேன். கீழே உள்ள செக்ஷனில் லேயர் பண்ணலாம். டாப் செக்ஷன் எடுத்துக்கிறேன்.
இப்போ கொஞ்சம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு கிராஜுவேஷன் மாதிரி அழகாக தெரியும். ஸோ இப்போ இவங்களுடைய ஹேரில் கலர் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அனுவோட ஹேர் கலர் நம்பர் 4 அது வந்து ப்ரௌன் கலர், அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேண்டான்னு சொன்னாங்க, அவங்க கலர் மாதிரியே வேணும்னு கேட்டதுனால இதே கலரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு செக்ஷனாக பிரித்து போடலாம். ஸோ இப்படி ஒரு ஸ்மால் செக்ஷன் எடுத்து ஸோ இந்த ப்ரௌன் கலரை ஃபுல்லாக நான் பெனட்ரேட் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஒரு இமல்சிஃபை பண்ணுறேன். இது அப்பப்போ நம்ம ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம கலரையே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அது செய்யும்பொழுது நமக்கு டல்லாக இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய ஹேர் கலர் கொஞ்சம் டல் ஆகும். ஸோ அது வெயிலில் போகிறதுனால இல்லைன்னா நம்ம குளோரினேட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஹேருடைய கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகும். அந்த ஃபேடேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து அமோனியா ஃப்ரீ, பிபிடி ஃப்ரீ, அதனால் ஒரு சேஃபான கலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியும் இருக்காது. பட் அதை மீறி சில பேருக்கு அலர்ஜிக் பாடியாக இருந்தால் அவங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து 4 அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி அவங்க கலர் வந்து ப்ரௌனாக தான் இருந்தது. ஸோ நம்பர் 1 அப்படின்றது ரொம்ப டார்க் பிளாக், ஜெட் பிளாக். நம்பர் 2 அப்படின்றது டார்க்கஸ்ட்டு ப்ரௌன், ஆனால் பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 2 தான். இந்த 2 கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், எதுவும் ஹேர் கலர் போட்ட மாதிரியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் செக்ஷன்ஸாக பிரித்து இந்த கலரை நான் இமல்சிஃபை பண்ணி அந்த ஹேர்க்குள்ளே புஷ் பண்ணுறேன். ஏன்னா இவங்க ஹேரில் க்ரே ஹேர்லாம் எதுவும் கிடையாது, அதனால் லைட்டாக நான் இமல்சிஃபை பண்ணாலே அந்த கலர் ஒட்டிடும். ஹேர் கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வாட்டர் எல்லாமே பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது ஷூட்காக உங்களுக்காக நான் சீக்கிரமாக காட்டணும் அப்படின்றதுக்காக அப்படியே ட்ரை ஹேரில் கூட கட் பண்ணலாம். பட் எண்டில் கடைசியில் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ஃபுல்லாக நம்ம பண்ணிவிட்டு செட் பண்ணும்போது சரியாக இருக்கான்றதை செக் பண்ணலாம். நார்மலாகவே வந்து வெட் ஹேர் கட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ பட் இன்றைக்கி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த ப்ரோக்ராம்காக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கம்ப்ளீட்லி வெட்டாக இல்லாத ஹேரில் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கலர் போட்டாச்சு. ஸோ வெயிட்டிங் டைம் வந்து ஒரு 35 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது தெரியுது நல்லா இருக்குது லேயர்ஸ் அவங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் அவங்களுக்கு கிராஜுவேஷன் பண்ணதுனால அதுவும் அழகாக இருக்குது. வேணும்னா ஹேரை கிளிப் பண்ணிக்கலாம். கிளிப் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து லூஸ் ஹேர் பிடிக்கும், இவங்க வந்து கொஞ்சம் கிளிப் பண்ணி பழகியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் எடுத்து கிளிப் பண்ணலாம்.
ஒரு ஹேர் கட் கலர் அண்ட் ஹேர் செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹை ஹீட்டில் செட் பண்ணல, லைட்டாக செட் பண்ணியிருக்கோம். அடுத்த வாஷ் வரையில் இது இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து லேயர் கட் வேணுமோ அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து பல விதமான லேயர் கட்ஸ் இருக்குது. இவங்களுக்கு செஞ்சது ஒரு பேசிக் மினிமம் லேயர்ஸ் கொடுத்து ஒரு கட், ஏன்னா முடி நிறையா போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப லைட்டாக அவங்களுக்கு வந்து நான் லேயர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஹேர் அண்ட் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி கட் அண்ட் கலர் பண்ணாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு. ஸோ அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, அதனால் ஷீ இஸ் ஹாப்பி. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.